கொடுப்பதில் இன்பம், கொடுக்கறதுல தாங்க சந்தோஷம் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கோம். அதை ரொம்ப அனுபவிக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க, வயசானவங்க. எது இருந்தாலும் பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துடணும். 5 ரூபாயா இருந்தாலும் கொடுத்துடணும், 10 ரூபாயா இருந்தாலும் கொடுத்துடணும். நல்லது, விசேஷம், பண்டிகை, பருவம், அவங்க பிறந்த நாள், பிள்ளைங்க பிறந்த நாள், எல்லாத்துக்கும் கையில் இருக்கிறத 5ஓ 10ஓ கொடுத்துடணும். அதில் தான் ஒரு சந்தோஷம் அப்படின்னு பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கோம். அவங்க அந்த மாதிரி செஞ்சும் பார்த்துருக்கோம். இது எல்லா நேரத்துக்கும் சரியா அப்படின்னு கேட்டாக்க சரி இல்லையோ அப்படின்னு கூட சில நேரங்களில் தோணும். என்னுடைய அப்பாவினுடைய நண்பர், அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தார். ஒரு மகள், ஒரு மகன். மகளுக்கு திருமணம் பண்ணி வெளியூரில் இருக்காங்க, மகனுக்கும் திருமணம் பண்ணியாச்சு. தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்க. அதனால் பையனோடு இருந்தார். ரிட்டையர்மெண்ட் ஆகி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எல்லாம் நிறைய காசு வந்தது. பையன், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன்ப்பா, அதை கொஞ்சம் அந்த பணம் கொடுத்து உதவ முடியுமான்னு பையன்கிட்ட கேட்ட உடனே, பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நம்ம மனைவியும் கிடையாது, பையன் ஒருத்தன் தானே, அவனுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறோன்னு அந்த உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டார். பையனுடைய பிஸ்னஸ் நல்லபடியாகவே சூடு பிடிச்சிது. மருமகளும் பையனுமா சேர்ந்து நல்லா உழைச்சாங்க. வீட்டு வேலையெல்லாம் அப்பா செய்ய ஆரம்பித்தார். பாவம், பையன் அவ்வளோ புதுசாக ஆரம்பித்த பிஸ்னஸ்க்கு அப்படி உழைக்கிறான், மருமகளும் சேர்ந்து உழைக்கிறான்னு வீட்டு வேலை எல்லாமே செஞ்சார், சமையல் உட்பட. அது இவங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருந்தது. அப்பா தெம்பாக இருக்காரு, நமக்கு உதவியாகவும் இருக்காருன்னு பணம் வேற கொடுத்து உதவி இருக்காரு இல்லையா, ரொம்பவே வசதியாக இருந்தது. நாள் ஆக பிஸ்னஸ் சூடு பிடிக்க அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போச்சு. முன்ன மாதிரி வீட்டு வேலையெல்லாம் அவரால் செய்ய முடியல. வேலைக்கு போயிட்டு அந்த மருமகளுக்கும் பார்த்துக்க முடியல. அந்த அப்பா பாரமாக போயிட்டார். அந்த மாமனார் அப்போ பாரமாக போயிட்டார். ஒரு நாள் அவர் சாப்பிடும்போது மகன் பக்கத்தில் உட்காந்து கேட்டிருக்காரு, எங்களால் பார்த்துக்க முடியலப்பா அவங்கள முன்ன மாதிரி, உங்களுக்கும் வேற முன்ன மாதிரி இப்போ வேலை செய்ய முடியல, உடம்பு கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருக்குது, நிறைய பணம் கட்டி நல்ல ஒரு காப்பகத்தில் வேணால் ஒரு முதியோர் இல்லை மாதிரி ஒரு காப்பகத்தில் சேர்த்துட்டுமாப்பா, அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன்னு அந்த பையன் ஒரு வார்த்தை தான் கேட்டார். இடி மாதிரி போய் இறங்கினது அந்த வார்த்தை அவர் மனசில். அன்றைக்கி ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை அந்த அப்பா. மறுநாள் என்ன நினச்சாரோ தெரியல, தன்னுடைய துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு, அவர் புத்தகம் படிப்பதில் ஆர்வம் உள்ளவர், ஒரு 10 புத்தகத்தை எடுத்துக்கிட்டாரு, தனக்குன்னு உண்டான மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. அதே ஊரில் இருக்கிற நல்ல ஹோட்டலில் போய் இனி காலத்துக்கு இங்கே தான் தங்கணும்னு ஒரு முடிவு எடுத்தார். தான் பென்ஷனருக்கு யாரையும் நம்ப வேண்டான்னு முடிவெடுத்து அங்கேயே தங்கினார். அதுக்கப்புறம் அவர் பையன் வீட்டுக்கு போகவே இல்லை, அவர் இறந்து போகும் வரை. அந்த பையனை இப்போ தப்பு சொல்லணுமா இல்லை அந்த முடிவெடுத்த அப்பாவை தப்பு சொல்லணுமான்னு கேட்டால் தப்பு 2 பேர்லேயும் தான் இருக்குது. பாசம் அப்படிங்கிற ஒரு போர்வையில் ஏமாளி ஆகிட்டார் அந்த அப்பா. பாசம் வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஏமாந்து போயிட்டார். சுயநலமாக அந்த பையன் இருந்ததும் தப்பு, எல்லாத்தையும் உணர்ச்சி வசப்பட்டு